நவக்கிரகங்களில் சுபக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமாக போகிறார். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகக்கூடிய குரு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் 50 நாள் தங்கியிருக்கார் இல்லையா. இது ராசிகள் மத்தியில் 12 ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ராசியை நாம் பார்த்துட்டு வரோம். இப்போ கடக ராசிக்கு இந்த குருவோட அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக கடக ராசி அப்படின்னு சொல்வது பார்த்திங்கன்னா, பிறக்கும் போதே அவங்க ஒரு தலைமை பண்போடு பிறப்பாங்க. என்ன ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் கூட இருக்கிறவங்களை நண்பர்களை எப்படியாவது காப்பாற்றணும் வழி நடத்தணும் அப்படிங்கிற கொள்கை அவங்களுக்கு பிறப்பிலேயே இருக்கும். வசதியால் வர்றதில்ல, அந்த தலைமை பண்புங்கிறது அவங்களோட பிறப்பிலே இருக்கிறதுனால எப்போதுமே பார்த்திங்கன்னா தன்னை பற்றி கவலைப்படுவது கொஞ்சம் இருந்தாலும் தன்னை சார்ந்தவர்களுடைய வளர்ச்சிக்காக அதிகமாக கவலைப்படுவது அவங்களோட இயல்பாக இருக்கணும். அதனால தான் கடகராசி கடக லக்னத்தில் பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர்களாகவும் உயர் பொறுப்பில் இருக்கிறவர்களும் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. சரி, இந்த குருவோட அதிசார பயிற்சி இந்த கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கடகத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இப்போ ஜென்ம ராசிக்கே வரார். இந்த ஜென்ம ராசிக்கு குரு வர்றது சிறைப்படுத்தும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது என்னத்தை சிறைப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல சிறைப்படுத்துறது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயும் போய் ஜெயிலில் போய் போகிறது வர்றது அப்படின்லாம் நினச்சிக்க கூடாது. அப்படியே ஜெயிலுக்கு போனால் கூட அது பார்த்திங்கன்னா எந்த நோக்கத்துக்காக போகிறாங்க அப்படின்னு இருக்குல்ல, ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறைக்கு போகலாம். அப்படின்னா ஒரு நல்ல காரணத்துக்காக வேறு வழியில் செல்வாக்கை குறைப்பதற்காக கைது செய்யப்படலாம். இது எப்படி வேணாலும் நடக்கலாம். எப்படி போனாலும் அது குறைந்த நாட்களுக்கு தான். அப்படி ஒரு அச்சம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறை கம்பிகளுக்குள்ளே நம்ம ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ நமக்கு நிறைய பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஷாப் கிராஃபிக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டா கூட நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் உள்ளவர்கள் அந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. அடுத்தது இன்னொரு வகையில் பார்க்கும்போது அப்படியே ஒரு பாதிப்பு வந்தாலும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு பெரிய அளவுக்கு வளரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். குரு இது வரைக்கும் 12ஆம் இடத்துலேருந்து ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுருக்காது. 12ஆம் இடம்ங்கிறத தாண்டி குரு இருக்கக்கூடிய வீடுங்கிறது அதோட பகை வீட்டில் இருந்ததுனால அது மற்ற ராசிகளுக்கு நல்லது செய்யக்கூடிய இந்த 2, 5, 7, 9 மற்ற ராசிகளுக்கு இருந்தால் கூட அவர்களுக்கும் பெரிய அளவுக்கு பலனை கொடுத்துருக்காது. அப்போ இவர்களுக்கும் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு நெருக்கடியை கொடுத்துருக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். சரி, 12லேருந்து ஒன்றும் கொடுக்கல, இப்போ 1ஆம் இடத்துக்கு வருது, எப்படி ஏதாவது கொடுக்குன்னு பார்த்தா இது ஜென்மகுரு சிறைப்படுத்தணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜென்மகுரு சிறைப்படுத்துங்கிறது நாம் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம லாக் ஆகிடுவோம். ஏதாவது ஒரு வேலையிலையோ ஒரு தொழிலையோ இல்லை யாராவது ஒருத்தங்களை கவனிச்சுக்கிறதுலையோ லாக் ஆகும்போது அந்த பாதிப்பு நமக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு நெருக்கடி அந்த சூழ்நிலை சீக்கிரம் அமையாதுங்கிறத அப்படி கூட சொல்லுவாங்க. இந்த குரு அந்த ராசிக்கு வர்றதுனால என்ன அப்படின்னா, இந்த இடத்துல உச்சமடையுது குரு. அதாவது அதிசாரமாக வந்தாலும் 50 நாட்களுக்குள்ளே தங்கியிருந்தாலும் குரு ஒரு பகை வீட்டிலேருந்து உச்ச வீட்டுக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது என்ன தான் எதிரியாக இருந்தால் கூட அந்த எதிரி ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுப்பார்ல. அது மாதிரி கடகத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்து நடக்காத சில விஷயங்கள் ஜென்ம குருவாக இருக்கும்போது சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். இந்த ஜென்ம குருவால் உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி ஏற்படும், ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் நீங்கள் வழிபடும்போது உங்கள் மனசுக்கு ஒரு ஆறுதலும் அமைதியும் கிடைக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தது போகலாம். கடகராசியை பொறுத்தவரை குரு 6ஆம் வீட்டுக்கும் 9ஆம் ராசிக்கும் உரியவர் அப்படிங்கிறதுனால 6ங்கிறது கடன் சத்துரு ரோகம் இது போன்ற விஷயங்களை குறிக்கும். 9ங்கிறது பாக்கியத்தை குறிக்கும். அந்த 9 அப்படிங்கிறது என்ன, நமக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கிடைக்காமல் இருந்ததுன்னா அதை கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குற இடம் தான் 9ஆம் இடம். அடுத்தது பார்த்திங்கன்னா தந்தை வழியில், அதாவது தந்தை வழியில் இருக்கலாம் அல்லது பூர்வீகத்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் ஏதாவது தடைப்பட்டிருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அடுத்தது வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவோம். குறிப்பாக வேலைக்காக வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த 50 நாட்களில் ஒரு சின்ன மாற்றம் எதிர்பார்த்த அளவுக்கு வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். அடுத்தது 6ஆம் இடத்துக்குரியவர் அவரே 9ஆம் இடத்துக்குரியவர் குரு. அவரே பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ம ராசியில் நிற்கிறதுனால
தந்தை வழியால் சிலருக்கு செலவுகள் ஏற்படும். அப்போ தந்தை வழியில் சில பேருக்கு வந்து மருத்துவ செலவுகளும் ஏற்படும் இல்லையா? அப்போ எங்களுக்கு தந்தையே இல்லையே, எப்படி மருத்துவ செலவுகள்லாம் எனக்கு யாருக்கு நான் செய்ய போகிறேன் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. உங்கள் தந்தை இருந்தார்னா தந்தை மனசு நோகாமல் அவருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா அவர்களுக்கு போய் நீங்கள் ஏதாவது மருத்துவ உதவிகள்லாம் செஞ்சு கொடுத்து கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, மருந்தால் குணமாகிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட புள்ள நம்ம கூடவே இருக்கானே, பொண்ணு நம்ம கூடவே இருக்கேங்கிறதுல அந்த மகிழ்ச்சியிலே அவங்க வந்து மனசளவுக்கு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைவாங்க, ஒரு நோய் குணமடையும். இதுதான் கடகராசிக்கு மிகப்பெரிய பரிகாரம். இதையும் கடந்து தந்தை இல்லாதவர்கள், தந்தை வயதில் இருக்கக்கூடிய முதியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்து கொடுக்கலாம். முதியோர்கள் ஆசிரமம் இருக்குல்ல, முதியோர்கள் தங்கியிருக்கிற இடத்துல கூட அவர்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி செய்து கொடுத்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்குங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கும். குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்வை செய்யக்கூடிய இடத்துங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்க்கும்போது சரி, இருக்கிற இடம் சரியில்லைன்னா கூட ஜென்மத்தில் குரு வந்து சரியான பலன்களை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் பயந்தால் கூட, குரு பார்வை செலுத்தக்கூடிய இடங்கள் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 5ஆம் இடத்தையும் பார்க்கும், 7ஆம் இடத்தையும் பார்க்கும், 9ஆம் இடத்தையும் பார்க்கும். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், நாம் கஷ்டப்பட்டேன்னா நம்மளோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்மளோட ஒய்ஃப் நல்லா இருக்கணும், நம்மளோட அப்பா வழியில் உள்ளவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ஐயும் அவர் தெளிவாக கொடுத்துருவார். அப்போ இவர்கள் 3 பேருக்காக நாம் வந்து சில நேரங்களில் கொஞ்சம் கடுமையாக உழைக்கிற மாதிரி இருக்கும். வேலைக்கு சாப்பிடாம கூட நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடிட்டுருப்போம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் குரு உருவாக்குவார். அந்த மாதிரி வரும்போது கூட அதையே நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டு செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பரிகாரமாக அமையும். இப்போ குருவோட 5ஆம் பார்வை அப்படின்னு சொல்கிறோம். குருவோட 5ஆம் பார்வை வந்து விருச்சிக ராசி. அப்போ விருச்சிக ராசிங்கிறது கடகராசிக்கு 5ஆம் இடம் இல்லையா? 5ஆம் இடம் அப்படின்னு நீங்கள் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா அதுதான் காதலை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ நிறைய பேருக்கு வந்து இது வரைக்கும் காதல் கசந்ததுன்னா கண்டிப்பாக பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட திரும்ப ரெனிவல் ஆகும் யங்ஸ்டர்ஸுக்கு அப்படின்னு பார்க்கும்போது. அதுக்கு அடுத்தது நிறைய பேர் வந்து புதிதாக வந்து காதலிக்க ஆரம்பிப்பார்கள். அதாவது ஏற்கனவே எதிர்பார்த்துட்ருப்பாங்க, அமையாது இல்லையா? அப்போ இந்த ஜோடி சேரும், காதல் அமையும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து குருவோட பார்வை 5ஆம் இடத்துக்கு கிடைக்கும்போது நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் குழந்தை இல்லாத நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அதுக்கான சில பேர் மருத்துவ சிகிச்சை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்கள்ல, அவங்க கூட பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பதற்கான மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வதற்கு இது ஒரு சரியான வாய்ப்பையும் நல்ல மருத்துவ அந்த இடங்களையும் உங்களுக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது பார்க்கும். 5ங்கிறது ஒரு மனசு. பொதுவாகவே இப்போ மனசில் பார்க்கும்போது சிந்தனை, மனது, இது எல்லாம் பிள்ளைகள், இது எல்லாமே 5ஆம் இடம் தான். அடுத்தது பொழுதுபோக்கும் 5ஆம் இடம் தான். அப்போ சிந்தனை அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே பார்க்கும்போது உங்களுக்கு கண்ட சனி, அஷ்டம சனி, இந்த 5 வருடங்களில் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டுருப்பாங்க. குரு என்ன தான் ஃபேவராக இருந்தால் கூட சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது நெருக்கடியாக தானே இருக்கும். அப்போ அந்த 5 வருடங்களை தாண்டி சரி பரவாயில்ல, இப்போ வந்து 7, 8ஆம் இடத்தை தாண்டி சனி 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது பழைய நெருக்கடிகள்லாம் தீர்ந்த மாதிரி தெரியல, ஏதோ கொஞ்சம் லேசாக குறைஞ்ச மாதிரி இருக்கே, அப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஏன்னா 5ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு புதிய உற்சாகத்தை பிறக்கும். உற்சாகம் மட்டும் இல்லை, ஒரு புதிய தன்னம்பிக்கை. இது வரைக்கும் நம்ம தோற்றுருவோம், நம்மளால் ஒன்றும் முடியாதோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம்ல, அந்த நம்பிக்கையெல்லாம் மாறி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஜாலியாக சில இடங்களுக்கு போயிட்டு வரணும், சில வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சில பேர் நினச்சிருப்பாங்க. சில பேர் வந்து விருப்பப்பட்ட கோயிலுக்கோ விருப்பப்பட்ட இடத்துக்கோ, அதாவது மனநிறைவுக்காக போயிட்டு வர்ற இடங்கள் இருக்குல்ல, இந்த பயணங்கள் எல்லாம் இதுவரை தடைப்பட்டிருந்தால் இப்போ இந்த ஒரு 50 நாட்களுக்குள்ளே அதுக்கான சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதை நல்ல மாதிரி பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குங்கிறத இப்போ பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கடகராசிக்கு 7ஆம் இடம் மகரம் இல்லையா? இந்த கடகத்துக்கு வரக்கூடிய அந்த குருவோட பார்வை 7ஆம் இடமான மகரத்துக்கு கிடைக்குது. அப்போ மகரத்துக்கு கிடைக்கும்போது 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தாலே அது வந்து மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய உறவு முறைகள் முன்ன பின்ன இருந்தாலும் பொதுவாக கடகத்துக்கும் சிம்மத்துக்கும், ஏன்னா 7ஆம் அதிபதி வந்து சனியாக வர்றதுனால பெரிய அளவுக்கு மேட் ஃபார் ஈச் அதராக இருக்காது. இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி ஓடிட்டு இருக்கும்ல. இப்போ அந்த இடத்த குரு பார்வை செய்வதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இணக்கமற்ற சூழ்நிலை மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாறி அன்பு செலுத்துவாங்க. இவர்களுக்காக அவர் விட்டு கொடுக்கறது, அவங்களுக்காக இவர் விட்டு கொடுக்குறதெல்லாம் இனி வந்து மாறும். அதாவது விட்டு கொடுக்குற சூழ்நிலைக்கு வருவாங்க. ஒரு மாதிரி நீ சொல்கிறத நான் என்ன கேட்குறது, நான் சொல்கிறத நீ என்ன கேட்குறது, இது என்ன தம்பதிகள் ஒற்றுமையை பற்றி பேசுகிறது, அவர் கிழக்க பயணித்தா நான் மேற்க பயணிப்பேங்கிற நிலை மாறி
பரவாயில்ல 2 பேரும் சேர்ந்து பயணித்தாதான் வெற்றி காண முடியுங்கிறது 2 பேருமே தன்மையும் மாறி வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக சில பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே போய் ஒப்பந்தங்கள் ஏதாவது ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கோ புதிய பிஸ்னஸ் ஒப்பந்தங்கள் போகிறதுக்கோ அந்த வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சுய தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி இருக்கிறவங்க அதுக்கான வேலைகள் ஏதாவது ஒன்று செய்வாங்க. இப்போது அதுக்கான அந்த பூர்வாங்க வேலைகள் அடிப்படை வேலைகள் இருக்குல்ல அதையெல்லாம் செய்து முடிச்சிருவாங்க. அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது நடைமுறைக்கு வரும். பட் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்போதைக்கு தொடங்கிடும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப் வச்சு சில பேர் தொழிலை ஆரம்பிப்பாங்க. இப்போது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் தயாராக இருந்தால் கூட ஒன்று பார்த்திங்கன்னா பணம் செலுத்துவதற்கான பார்ட்னர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்படி சில பேருக்கு பார்த்திங்கன்னா பணம் கூட இருக்கும். இதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த சரியான பணியாளர்கள் டெக்னிக்கல் பர்சன்ஸ் கிடைக்காம கூட இருந்திருப்பாங்க. இந்த நிலைகளெல்லாம் மாறும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிளைண்ட்ஸ் பேஸ் ரொம்ப அதிகரிக்கும். இந்த வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை பெருகி வருங்கிறதுனால எப்படி பார்த்தாலும் நண்பர்கள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய செல்வாக்கு எது வரைக்கும் செல்லுபடியாகும், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, இந்த ஊர்லேருந்து இன்னொரு 10 ஊர் வரைக்கும் நம்ம செல்வாக்கு, இந்த மாதிரி நம்மளுடைய வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான காலகட்டம் இப்போதைக்கு உருவாகும் அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து குருவோட 9ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு கிடைக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சனி கண்ட சனியாக இருந்து அஷ்டம சனியாக இருந்த வரைக்கும் என்ன போராடணும். இப்போ சனி 9ஆம் இடத்துக்கு வந்துட்டுனா கூட இந்த 7ஆம் இடத்தை விட 8ஆம் இடம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், 8ஆம் இடத்தை விட 9ஆம் இடம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவ்வளோதானே. பட் இருந்தாலும் சனி வந்ததுக்கப்புறம் கூட பெரிய அளவுக்கு மாற்றம் தெரியலையே, ஏற்கனவே இருந்தது அப்படி தானே போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் ஓடிட்டுருக்கோம் இல்லையா. அந்த சனி வேற இப்போ வக்கரமாகி இருக்கிறதுனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாது. பொதுவாக பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகள் இப்போ இருக்குல்ல, இதுக்கே போராடாத ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் அவங்களோட பாக்கியஸ்தானம் நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். அடிப்படை தேவைங்கிறது நம்ம யோசிக்கணும். என்ன தான் நம்ம சில சூழ்நிலைகள் என்ன தான் கையில் பணம் இருந்தால் கூட சில நேரத்தில் சாப்பிடணும்னு நினச்சா கூட சாப்பிட முடியாது. இங்கே அலையணும் அங்கே அலையணும், வேலையை முடிச்சுட்டு போகலான்னு பார்ப்போம், எல்லா ஹோட்டலும் தீர்ந்து போயிருக்கும். இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் வரும் இல்லையா. அப்போ வேலைக்கு சாப்பிட்றது, வேலைக்கு தூங்குறது, அடுத்தது நம்ம நினச்ச இடத்துக்கு போயிட்டு வர்றது, நமக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் கிடைக்கிறது, அப்புறம் உறவுகள் மத்தியில் நமக்குடைய பிணக்கு இல்லாமல் இருக்கிறது, இதையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சேர்த்தது தான் 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு இந்த குரு பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக மனநிலையில் ஒரு நல்ல மாற்றம் உருவாகும். வெளிநாடு போகணும், இந்த ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த தடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஓரளவு காலம் கனிந்து கைகளுக்கு வரக்கான நேரம் இப்போதைக்கு உருவாகிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா தந்தை வழியில் சில சொத்துக்கள் எடுக்கக்கூடிய வில்லங்கங்கள் வழக்குகள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் முடிவுக்கு உங்களோட மனநிலையை கொஞ்சம் நிறைவுபடுத்துங்கிறத இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. பொதுவாக அந்த குரு அதிசார பயிற்சி பலன்கிறது ஜென்ம குருவாக கடகராசிக்கு வேலை பார்த்தாலும் இன்னொரு பக்கம் குருவோட பார்வை 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்ற அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் கூட நாம் சில நெருக்கடிகள் ப்ரெஷரில் இருப்போம்னாலும் அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. குரு அதிசார பயிற்சி கடகராசிக்கு நல்ல மாதிரி இருக்கிறதுக்கும் மனசஞ்சலத்திலேருந்து விடுபடுவதற்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது சிறப்பு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. என்ன நேயர்களே, குரு அதிசார பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்தது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.